YouTuber series 3rd episode iCard and end screen இது ரெண்டும் என்ன அப்படின்றத பத்தி டீடைலா பாப்போம். This is K and you are watching K Tech. ஒரு சில YouTube வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படினு சொல்லிருப்பாங்க. ஏன் நம்ம வீடியோலயே கூட பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல நான் ஐ பட்டன் கொடுத்திருக்கேன். அதாவது இப்போ லேட்டஸ்டா அப்லோட் பண்ண மொபைல் வீடியோஸ்ல கூட பாத்தீங்கன்னா நான் Redmi Note 9 Pro பத்தி பேசியிருப்பேன். அந்த Redmi Note 9 Pro பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா ஐ பட்டன் கொடுத்திருப்பேன். Redmi Note 9 Pro உடைய அன்பாக்சிங் வீடியோவை நான் ஐ பட்டன்ல வச்சு கொடுத்திருப்பேன். அது எதுக்கு அப்படினு பின்னாடி பாப்போம். இப்போ ஐ பட்டன் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத மொத்தம் இப்போ பாப்போம். YouTubeல உங்க சேனலுக்குள்ள போய்ட்டு கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வழக்கமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். வீடியோ அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோ நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட வீடியோ நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க சேனல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டீடைல், ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட், வீடியோ எலிமெண்ட், விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல வீடியோ எலிமெண்ட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன், ஆட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆட் கார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட், அதாவது ஐ பட்டன் வைக்கிறது, அதுதான் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ், அதான் ஐ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீடியோ ப்ராசஸிங்கில் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து ஹைட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ இருக்கும். புதுசாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் ஐ கார்டு ஆட் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. ஏற்கனவே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவையும் எடிட் பண்ணி ஐ கார்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்ட அந்த மொபைல் வீடியோவை நான் எடிட் கொடுக்குறேன். இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். வீடியோ ஃப்ரெஷ்ஷா அப்லோட் பண்ணும்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆன மாதிரி இந்த வீடியோக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்க உங்க வீடியோல எந்த இடத்துல ஐ பட்டன் வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை கர்சரை மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகு டாப் சைட் லெஃப்ட் கார்னர்ல பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு கார்டு அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல், லிங்க் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நான் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நீங்க வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணி இருக்கிற, அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி இருக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுல எந்த வீடியோவை நீங்க ஐ பட்டன்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க செலக்ட் பண்ண ஐ பட்டன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா டஸ்ட்பின் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்ல இருக்கிற உங்களுக்கு எந்த சேனலில் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த சேனலுடைய லோகோவை உங்களுடைய ஐ கார்டில் வைக்கலாம். நான் கேடெக் அப்படின்ட்டு நம்ம சேனலுடைய ஐடியை சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற லிங்க் எல்லாமே அங்கே விசிபிள் ஆகும். இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஐ பட்டன் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் அது எந்த வீடியோவில் எந்த இடத்துல கரெக்டாக சூஸ் பண்ணி செட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக் வீடியோ அப்லோட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ஒரு மொபைல் வீடியோ அன்பாக்சிங், அதாவது மொபைல் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த மொபைலை பற்றி அந்த அன்பாக்சிங் வீடியோக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் வீடியோ நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை இந்த ஐ கார்டில் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுற அந்த மொபைலை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுற வீடியோவில் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து ஐ கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மொபைலை பற்றி, இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்குறவங்க இன்னும் அந்த மொபைல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த வீடியோவும் போய் பார்ப்பாங்க. ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ எடுத்து நீங்கள் உங்கள் ஐ கார்டில் வைக்கலாம். ஏன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக பார்த்துட்டு தான் இருப்போம். எல்லாமே மொபைலுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் லைஃப் ஹேக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் ஐ பட்டனில் வச்சா நிச்சயமாக வந்து உங்கள் சேனலுடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் போய் ரிவ்யூ பண்ணுறவராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்களே செஞ்சு அதை வந்து வீடியோ எடுத்து போடுறவங்களா இருக்கலாம். அப்படி நீங்கள் போடுறவராக இருந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சிக்கனை பற்றி நீங்கள் இப்போது ஏதாச்சும் ஒரு டிஷ் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே சிக்கனில் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, அதை பற்றின வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா அதை ஐ கார்டில் வைக்கலாம். நம்ம எதை பற்றின வீடியோ பேசிகிட்டு இருக்கோமோ அதை பேஸ் பண்ண வீடியோவை ஐ கார்டில் வச்சோம்னா நிச்சயமாக மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண அந்த மொபைல் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் வந்து Redmi Note 9 Pro உடைய அன்பாக்சிங் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். வேணும்னா ஐ கார்டில் நான் அந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஐ பட்டன் ஓப்பன் ஆகாமல் நான் இங்கே செட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த டைமில் கரெக்டாக ஐ பட்டன் வந்ததுன்னா வியூவர்ஸுக்கு கொஞ்சம் வந்து ஆர்வம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கணும், இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என் ஸ்க்ரீன்னா என்ன சொல்கிறேன். யூடியூப்ல நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேனலோடைய வீடியோஸ் வந்து நிறைய வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோன்ட்டு
இப்போ லாஸ்ட்டாக நான் மொபைல் வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எடிட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்றதுக்காக. அதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன். லாஸ்ட் வர 10 செகண்ட்ஸ் இல்லை 20 செகண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை செகண்ட் தேவையோ அத்தனை செகண்ட் வந்து உங்கள் சேனலோடைய வேறு வீடியோஸ் வந்து வச்சுக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ கார்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோ வந்து இருக்கிறது. இந்த எண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இருக்கும். பெஸ்ட் ஃபார் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பெஸ்ட்டாக எது வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கோ, அதாவது வியூவர்ஸ் வந்து எந்த வீடியோவை அதிகமாக பார்த்துருக்காங்களோ அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து எண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். அண்ட் இந்த வீடியோடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ஐடி நான் கொடுத்து வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எண்ட் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கர்சரை நகர்த்தி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டாப் சைட் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து எலமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு எண்ட் ஸ்க்ரீன் ஆட் ஆயிருக்கும். மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் மோஸ்ட்டாக அதாவது லாஸ்ட்டாக உங்கள் சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணீங்களோ, அதாவது இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு முன்னாடி எந்த வீடியோ அப்லோட் பண்ணீங்களோ அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல எண்ட் ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் பண்ணுறத ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருக்கும். பட் நம்ம சேனல்லே இருக்கிற வேறு வீடியோவை எண்ட் ஸ்க்ரீனில் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ்லாம் விசிபிள் ஆகுது உங்களுக்கே தெரியும். Redmi Note 9 Proக்கும் Redmi Note 8 Proக்கும் உள்ள கம்பேரிசன் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஸ்க்ரீன் நீங்கள் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் திரும்பவும் ப்ளஸ் எலிமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இன்னொரு எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் திரும்பவும் எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி எத்தனை செகண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகணும் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோவோட கடைசியில் உங்கள் சேனலில் இருக்கிற வேறு ஒரு வீடியோவோட லிங்க்கை நீங்கள் விசிபிள் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ட்டே பேர். அதை விட்டுட்டு எண்ட் ஸ்க்ரீன் எத்தனை செகண்டுக்கு முன்னாடி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக எண்ட் ஸ்க்ரீன் போகிற மாதிரிலாம் வச்சிடாதீங்க. அப்படி வச்சா அது பேர் எண்ட் ஸ்க்ரீனே கிடையாது. லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் இல்லை 5 செகண்ட் அத்தனை செகண்டுக்கு மட்டும் எண்ட் ஸ்க்ரீன் வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து இரிட்டேட் ஆகாமல் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் விசிபிள் ஆகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ சப்போர்ட். டாடா பை பை ஃப்ரம் கே.